இந்த மலைக்கு தூதுவளை ரசம் ரொம்ப நல்லதுப்பா, உடம்புக்கு நல்லது, சளிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மழை காலத்தில் ரொம்ப சளியாக இருக்கும்ல, அதனால் இந்த ரசம் வச்சு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவும் டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம். சாதம் வடித்து நல்ல சாதம் குழைய வடித்து சுட சுட இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. சளி நல்லா முடியும், உடனே முடியும்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வச்சு நல்லா சாப்பிட்லாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி இந்த மலைக்கு தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் தூதுவளை செடி. ப்ளூ கலரில் பூ இருக்கும், வெறும் முள்ளு முள்ளாக இருக்கும், கையிலெல்லாம் குத்திரும். இதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கூட டவுன்லலாம் கட் பண்ணி கூட அந்த தலையை மட்டும் கூட விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கி செய்கிறவங்களும் செய்யுங்க. அதே மாதிரியே எல்லா செடியும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த காய் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். காயும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை காயெல்லாம் போடணுன்னா அவசியம் இல்லை, தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பூவு காய் இதெல்லாம் இது நமக்கு தேவையில்லை. இதை கட் பண்ணி போட்டுருங்க. பூவையும் எடுத்துடலாம். முள்ளு நிறையா இருக்கும், பார்த்து கட் பண்ணணும், இல்லைன்னா கையில் எல்லாம் குத்தும். அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறேன். காம்பெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன்ப்பா. இப்போ இதை நல்லா கழுவிட்டு ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். தூதுவளையை கழுவிட்டு வந்துட்டேன்ப்பா. இந்த தலையை போட்டு அரைச்சிக்கலாம். பச்சையாகவே போட்டுக்கலாம். வணக்கலாம் வேணாம், வணக்கணும்னா அதில் உள்ள பவரே போயிடும். கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி விதை தனியான்னு சொல்லுவோம்ல, அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். இது கடையில் கேட்டிங்கன்னா எல்லாம் கலந்து இது மாதிரி விற்கும். குழந்த பிறந்த செலவுன்னு சொல்லுவாங்க, தேசாரதி புளின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். பெருங்காயம் இதிலே இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒன்றா போட்டு பச்சையாகவே எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்கப்பா. ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன்ப்பா. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 3/4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நம்பர் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயப்பொடி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஒரு 2 கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி பொருத்தலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணக்கிக்கங்க. இந்த ரசத்துக்கு நம்ம தாளித்து வைக்கணும்லாம் இல்லைப்பா, நான் சரி கொஞ்சம் வாசமாக இருக்குமேங்கிறதுனால தாளிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சௌரியம்னா தாளிச்சிக்கங்க, இல்லைன்னா அப்படியே சும்மா கொதிய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் வாசமாக இருக்கும், என் பேரெல்லாம் சாப்பிடுவான். அப்படிங்கிறதுனால நான் சரி தாளிக்கலாமேன்னு தாளிக்கிறேன். நீங்கள் தாளிக்காமல் சும்மாவே வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் செஞ்சுக்கோங்க. இப்படி செஞ்சால் நல்லது இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் வாசமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாசம் இருக்கும். எல்லாம் வேறு பச்சையாக அரைச்சிருக்கோம்ல, அதனால் இதை தாளித்து ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா, அதை ஊற்றிக்கலாம். பெருங்காயம் அவ்வளோ பெரிய கட்டி போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி நான் போடலை, நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 1/2 தக்காளி போட்டுக்கோங்க.
மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்ப்பா. ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா தாங்கும். தலை நிறைய கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அதனால் எனக்கு போதும். இன்னும் தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிய விடுங்கப்பா. நல்லா கொதிஞ்சிச்சுனா தான் இந்த ரசம் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம், கொதிஞ்சதையும் பார்க்கலாம். ரசம் நல்லா கொதிஞ்சிருச்சுப்பா. அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்ல சாதம், சுடு சாதம் நல்ல கொலைய வடித்து இந்த ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி இந்த மழை நேரத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தூதுவளை கிடைக்கலனா அந்த கடையில் அந்த பாக்கெட் விற்கும். செலவு ரசம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு ரசம் பாக்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்கெட் தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் மற்ற ஜாமான்லாம் நம்ம ரசத்துக்கு போடுறதெல்லாம் போட்டு இதே மாதிரியே கொதிய வச்சு தாளிக்காமல் வேண்டாம், தாளிக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது, அதுவுமே நல்லது, சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம சும்மா மிளகு ரசம்னு சொல்லுவோம் நம்ம, அது மாதிரியும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். தூதுவளை கிடச்சிச்சின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.